ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் வந்துட்டு வரலட்சுமி பூஜையை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் வரலட்சுமி கொண்டாடிட்டீங்க. ஸோ சில சுச்சுவேஷன்ஸ்னால லாஸ்ட் வீக் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த வீக் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்கள் வீட்டோட வரலட்சுமி அம்மன் இவங்க தான். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மேலே இருக்கிற சாமி மட்டும்தான் வைப்போம். ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு 4வது வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு சாமி வச்சுருக்கிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மன் வந்து குழந்தைய மடியில் வச்சுருந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரண காரியங்களுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எல்லாருக்காகவும் நாங்களும் வேண்டிக்கிட்டோம், எங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பூஜை பண்ணுறோம், எப்படி அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாகவே லென்த் வீடியோவே உங்களுக்கு இதில் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30, 7 அந்த மாதிரி டைமிங்குள்ளலாம் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுருவோம். ஸோ இந்த இயர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பகலில் வந்து ரெடி பண்ணது எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து ஷட்டவுனாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எந்த வீடியோவும் அன்றைக்கி எடுக்க முடியல. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி சாமிக்கிட்ட வச்சுருந்தோம். இந்த டைம் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு அம்மன் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தோம். அந்த சின்ன சாமி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து அழைச்சி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன சாமி வந்து இந்த டைம் வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் வந்துட்டு அம்மன் அழைக்கிறது. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்துட்டு வியாழக்கிழமையே வந்துட்டு எல்லா சாமியெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருவாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு அழைக்கிற மாதிரி வந்து அழைச்சி கொண்டு வந்து அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. அப்புறம் அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு வந்துட்டு இந்த தாலியெல்லாம் வந்து வச்சு சாமியெல்லாம் கும்பிட்றது. ஸோ நம்மளுக்கு அன்றைக்கி ஒர்க்கு வந்து பிஸியாக இருந்தது. 2வது லீவ் இல்லாதனால நான் அன்றைக்கே எல்லாமே செஞ்சுட்டேன். ஸோ இப்போது அம்மனை வந்து வாசல்லேருந்து அழைச்சி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கல்யாணத்துலலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாங்கல்யம்லாம் தேங்காயில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு சாமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டு தாலி வச்சுருப்போம். இன்னொரு சாமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கயிறில் வந்துட்டு தாலி வந்து செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து கட்ட போகிறோம். 2வதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி தான் செய்வாங்க. பட் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன சாமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த மஞ்சள் கட்டின தாலி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எடுத்து நம்மளே கட்டிடலாம். ஸோ இது எப்போவுமே ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் அக்ஷதையெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே எல்லாேருக்கும் கொடுத்துருந்தோம். அவங்களும் போட்டிருந்தாங்க. வருஷம் ரொம்பவே கூட்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். அதிகமாக யாருக்கும் கூப்பிடல. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் க்ரௌடு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டுத்தாலி வந்துட்டு அந்த பெரிய சாமிக்கு வந்துட்டு கட்டுறோம். இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் நாங்கள் எப்போவுமே ஒரு அலங்காரத்தில் வச்சுருப்போம் சாமியை. இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவோட மடியில் வந்து ஒரு குழந்தைய வந்து படுக்க வச்சுருக்கிற மாதிரி வந்து அலங்காரம் பண்ணியிருந்தோம். இந்த அலங்காரம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நானே தான் பண்ணியிருந்தேன். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ குட்டி பாப்பாங்க எல்லாம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு பண்ணியிருந்தோம். ஸோ தாலியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கு வந்துட்டு ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சிட்டு சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு ஆரத்தி தீபம் காட்டணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்குறோம். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நினச்சிட்டு குலதெய்வத்துக்கான ஒரு பூஜையை வந்துட்டு நம்ம வீட்டிலே வந்து பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தேங்காயெல்லாம் உடச்சிட்டு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சதுக்கப்புறமா குலதெய்வம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட பூஜை ரூம் செப்பரேட்டாக இருக்குது, கபோர்டு வச்சுருக்குறோம். ஸோ அந்த கபோர்டில் தான் எங்களோட குலதெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் எல்லா சாமியுமே வந்து நாங்கள் அங்கே தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சாமி தான். ஸோ அதனால் கருப்பு சாமி எல்லோரையும் நினச்சிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்டோம். ஸோ ஆள் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே திருப்தியாக இருந்துச்சு செஞ்சது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தீபாராதனை எல்லாம் காமிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தாம்பூலம் கொடுத்துருந்தோம். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ இந்த டைம் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்ததுனால
மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வளையல் அப்புறம் இந்த தாலி சரடு இது எல்லாமே கொடுத்துருந்தோம். ஃபைனலாக குட்டி அம்மன் வந்து இப்படி தான் இருந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய அம்மன் அலங்காரம் பண்ணதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே தான் எல்லாமே அலங்காரம் பண்ணியிருந்தோம். அம்மா மடியில் வந்து ஒரு குழந்தைய வச்சுருக்கிற மாதிரி. ஸோ ரொம்பவே ஒரு பாசிட்டிவிட்டிவாக இருந்துச்சு எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா. வெள்ளிக்கிழமை சாமி வச்சுருந்ததுனால சனிக்கிழமை ஒரு நாள் கேப் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி வந்துட்டு நாங்கள் பிரித்து எடுத்து மறுபடியும் வந்து எடுத்து பீரோவில் வச்சு செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த வருஷத்தோட வரலட்சுமி விரதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் முடிஞ்சது. ஸோ ரொம்பவே வந்துட்டு செப்பரேட்டாக இருந்துருந்துச்சு. நான் ஆக்சுவலாக எண்டிங்கில் வந்துட்டு நான் டேரெக்டாகவே வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அது வாய்ஸ் வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் இப்போ இண்டிவிஜுவலாக தனியாக பேசியிருக்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்துட்டு மனசார வேண்டிக்கலாம். ஸோ அம்மன் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து கொலு அடுத்தது இருக்கும். ஸோ கொலுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி அம்மாவை நம்ம உட்கார வைப்போம் எப்போவுமே நாங்கள். ஸோ அந்த கொலுவோட சாமி எடுத்து வைக்கிற வீடியோ எல்லாமே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சேர்ந்துருந்துங்க. தேங்க்யூ.